வணக்கம் உங்கள் எல்லாருக்கும். நான் உங்களை வந்து சப்போர்ட் பண்ணுங்கலாம் கேட்க மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிட்டீங்க. போன வித்த டிக்கெட்டெல்லாம் உங்களால் வந்த டிக்கெட் தான், வேறு யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணல. நம்பர் 1. நம்பர் 2, மீடியான்னு நான் சொல்லும்போது ஈவன் சில யூடியூப் சேனல்ஸ்லேருந்து ஆன்லைனில் எழுதுகிறவங்க அவங்க கூட இந்த படத்துக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு கமெண்ட்ஸ் வருது, என்ன காசு வாங்கிட்டியா இந்த படத்துலன்ட்டு. அதில் யாரோ ஏதோ சினிவுட்ஸ் ஏதோ ஒன்று, அதுக்கு அவன் சொல்கிறாங்க, உனக்கு டவுட்டாக இருந்தால் இந்த டிக்கெட்டை நான் திருப்பி கொடுக்குறேன் காசுன்ட்டு. அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு மீடியா இருக்கிற எல்லா விஷன் ஆஃப் மீடியா எல்லாருமே இந்த படத்துக்கு அவ்வளோ பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு பயங்கரமான தேங்க்ஸ். மேடம் சொன்னாங்க வெற்றின்ட்டு. எனக்கு பொய் பேச தெரியாது, வெற்றியெல்லாம் கிடையாது, ஆவரேஜ் தான். இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது தான். எனக்கு சொன்னாங்க இன்றைக்கி வந்து தேங்க்ஸ் மீட்டுன்னு. தேங்க்ஸ் மீட்டா எதுக்குன்னு கேட்டேன். இது மாதிரி நான் சொன்னேன் அதெல்லாம் வேணாம் அப்படின்னேன். இல்லை ப்ரெஸ்ஸுக்கு தேங்க்ஸ். சரி ஓகே, அதுக்குன்னா நம்ம பண்ணலான்ட்டு. டு பி ஃப்ராங்க் ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலே உங்களை கேட்குறதுக்கு எனக்கு என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த படம் வந்து முந்தானத்தோ ஆஃபீஸில் உட்காந்துருக்கும்போது நான் இருக்கேன்னு தெரியாமல் அந்த ப்ரொடியூசர்கிட்ட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பேசுகிறார், இதுக்கு தான்ப்பா நீ அந்த ஹீரோவை போட்டு எடுத்துருக்கணும், இன்னத்துக்கு இந்த படம் எங்கேயோ போயிருக்கோன்ட்டு. இந்த அளவுக்கு வந்து பேசுகிறாங்க. என்கிட்டயே வந்து நேற்று ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒழுங்காக வந்து எதாவது லவ் படம் ஏதாவது ஒரு கலக்கி போட்டு பரோட்டா போட்டு அது மாதிரி பாட்டு போட்டு எடுத்துருக்கலாமே, அதுதான் இந்த ஜனங்க நான் சொன்னேன் இல்லை, நான் ஆரம்பம் பண்ணும்போதும் 5 நாள் ஒருத்த வரல, ஷோ பிரேக்கு. இந்த படமும் ஊர் சைடெலாம் ஷோ பிரேக் ஆச்சு. நான் எல்லா தேட்டர் ஓனருக்கும் நேற்று ஃபோன் பண்ணி நான் பர்சனலாக, சார் இப்போ தான் சார் பிக்கப் ஆகுது, கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள் 2 அது மாதிரி எனக்கோசரம் நான் வந்து ஒரே வார்த்தை சொன்னேன். இந்த அங்கீகாரத்தில் இந்த கோர்ட்டில் செகண்ட் ஹாஃபில் பேசுகிற மாதிரி இந்த ஒரு தடவை சான்ஸ் கொடுங்க, ஒரு தடவை. நான் ஜெயிக்கிறதுக்கு இல்லை, இந்த 3 ப்ரொடியூசர் ஜெயிக்கணும். ஏன்னா நான் வந்து ஆல்மோஸ்ட் 7 வருஷமாக நான் வாங்கின அடியெல்லாம் இந்த 3 பேர் எதெல்லாம் விற்றாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த படம் நடக்கிறதுக்கு இந்த படம் இன்னும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 5%ஓ 10%ஓ புஷ் பண்ணிங்கன்னா அதனால் ஏதாவது வரும். ஆஸ் அன் ஆக்டராக இந்த படத்தில் நான் ஜெயிச்சிட்டேன். அதுக்கு வந்து நீங்கள் தான் மெயின் காரணம். 100%ல் 1000% ஜெயிச்சேன். எல்லா இன்டர்வியூலையும் கேட்டாங்க, நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ட் ஆஸ் அன் ஆக்டரான்ட்டு. நான் 10 கொடுத்த மார்க், அவ்வளோ கான்ஃபிடென்ட் ஆனாங்க. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அஸ் எ பிஸ்னஸாக நான் சொன்னது அதே தான், ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக மண்டே ஈவினிங்லேருந்து தான் ஆடியன்ஸே ஏற ஆரம்பித்தாங்க. அது கூட உங்களோட நியூஸு வர 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 அதுதான். ஸோ இந்த ஒட்டுமொத்த இது வரைக்கும் வந்த கலெக்ஷனுக்கு மொத்தத்துக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான். நேற்று வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் என்கிட்ட பேசுகிறாரு, உனக்கு இத்தனை படம் எடுத்திருக்க, உன்னை லான்ச் பண்ணுறாங்க, ஒரு ப்ரமோஷன் பண்ண தெரியாதா, உன் படத்துக்கெல்லாம் வந்து 2 கோடி 3 கோடிலாம் பண்ணுறேன், இந்த படத்துக்கு பண்ண தெரியாது சார். இல்லை சார், சின்ன ப்ரொடியூசர் சார். அப்போது தேட்டரை பிளாக் பண்ணு, மற்ற ப்ரொடியூசருங்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்க, இப்போ உங்க கூட வந்து ரிலீஸ் ஆன படங்கள்லாம் எப்படி காட்டுறோம், கணக்கு காட்டுறோம். சொன்னேன் எப்படி சார், எனக்கு புரியலன்னா. இல்லை சார், அதுக்கெல்லாம் என்கிட்ட காசு இல்லை. அப்படி போலியாக ஒரு படத்தை வந்து நான் வந்து கலெக்ஷன் காட்டுறதுக்கோ நான் ஆள் இல்லை சார். இந்த படம் ஜெயிக்கும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்போ கம்மிங் பேக் டு டெக்னீஷியன், நான் பயங்கரமாக நடித்தேன் கிடிச்சேன்லாம் எல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு பின்னால் இருந்தது ஜேபி. அவரோட வார்த்தையாகட்டும், அவரோட வசனமாகட்டும், அவர் என்ன ஃபீல் பண்ணாரோ அதை நான் என்னோடய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸில் கொடுத்தேன், அவ்வளோதான். இது முழுக்க எனக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த வருஷத்தோட எல்லா அவார்ட்ஸும் நான் எடுப்பேன்ட்டு ஆஸ் அன் ஆக்டராக. அதுக்கும் நீங்கள் தான் காரணம். அதுக்கு முதல் கட்ட காரணம் ஜேபி. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு பயங்கரமாக. இப்போ இந்த படம் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் அங்கீகாரம் ஆக்சுவலாக மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே சந்தோஷமாக இல்லை. நீங்கள் ஆக்சுவலாக மாஸ்டர் தவிர இது எல்லாருமே ரொம்ப சோகமாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா. ஏன்னா அவருக்கு வந்து 100 படம் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இந்த படம் ஜெயிச்சாதான் அடுத்த வேலை சோறு. இதுதான் உண்மை. இது எத்தனை பேர் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அதான் சொல்லுவேன், அறம் எடுக்கும்போது இதே தான் ஆச்சு. வெயிட் பண்ணுங்க. நான் கெஞ்சறேன் போயிட்டு. நேற்று வந்து எல்லா தேட்டர் ஓனருக்கும் ஃபோன் பண்ணி, சார் ஹோல்ட் பண்ணுங்க சார், சார் தூக்கி போடுங்க சார், அடுத்த படம் வேலையை பாருங்கள் சார், அவ்வளோதான். இந்த படத்தை வச்சு என்ன பண்ண போகிறீங்க, அதுதான் நல்ல பேர் வாங்கிட்டீங்கல்ல சார். காசு போட்டிருக்கானுங்க சார், 3 ஷோ சார், 2 ஷோ தரோம். ரொம்ப பேசும்போது என்ன ஆகுனா, அவங்க பேசும்போது நம்மளுக்கு டிமோட்டிவேட் ஆகுது. இவ்வளோ தூரம் இப்போ அங்கீகாரன்றது உடச்சிட்றாங்க. இங்கே இருக்கிற பிக்கஸ்ட் மாஃபியா எல்லாமே சேர்ந்து, நான் பேசக்கூடாது படத்துக்கு பற்றி பேசுகிறோம், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை மீறி இந்த படம் ஜெயிக்கணும்.
இந்த படம் வெளிவராமல் இருக்கிறதுக்கே அவ்வளோ பண்ணாங்க. பாவம் அந்த 3 ப்ரொடியூசர் கோர்ட்டு கேஸுன்னு தெரிஞ்சு. எதுக்குன்னா ஒரு நாள் நான் பால்கனில் உட்காந்துருந்தேன். நான் சொல்கிறது வந்து 2018. அப்போ வந்து யாரோ வாங்கின கடனுக்கு வந்து என் சோஃபாவில் ஒருத்தர் உட்காந்து, சரி ஒரே ஒரு கையெழுத்து போடுங்க, எனக்கு பேங்க்கில் லோன் வேணும், உங்களோட கேரண்டி கேட்டாங்கன்னு. அப்படியா, சரி என்னடா இவ்வளோ கேட்குறானேன்ட்டு சும்மா கேரண்டி போட்டேன். எதுக்கு? அவங்க லோன் வாங்குறதுக்கு. அந்த கையெழுத்தை வச்சு இந்த படத்தை நிறுத்தினாங்க. அப்படிப்பட்டவங்கலாம் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. இதுக்கு நடுவுலையும் நான் ஜெயிக்கணும். இது என்னோட செகண்ட் லைஃப். கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன். நான் படத்தில் ஒரு டைலாக் சொல்லியிருப்பேன், நீங்கள் செஞ்ச மாதிரிலாம் நான் உங்களுக்கு செய்ய மாட்டேன் சார்ன்ட்டு. அதே மாதிரி இந்த 3 ப்ரொடியூசர் வந்து இந்த படத்தில் சம்பாதிக்கலான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் விட மாட்டேன். என்னை எப்படி மற்றவங்களாம் கைவிட்டாங்களோ அது மாதிரி நான் இவங்களை விட மாட்டேன். கண்டிப்பாக ஜெயிப்பேன். அடுத்த 10 வருஷத்தில் இந்த தமிழ் சினிமாவில் நான் பெரிய ஆக்டராக ப்ரூவ் பண்ணுவேன். என் நம்பர்ஸும் இதே தேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் பின்னால் வந்து நின்று உங்கள் படத்தை கொடுங்கன்னு கேட்குற லெவலுக்கு நான் முன்னுக்கு வருவேன். இது எழுதி வச்சுக்கோங்க. 2 டெக்னீஷியன்ஸ். இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொன்னேன், இதில் எனக்கு மாஸ்டர் வேணும் எப்படியாவதுன்ட்டு. அப்போ இவங்க பட்ஜெட் போட்டிருந்தாங்க. இவங்க போட்ட பட்ஜெட் வந்து அவரோட ஒரு நாள் சம்பளம். நான் பார்த்தேன், இதில் வேலைக்கு ஆகாது, போய் காலில் விழுந்துருங்க, என் பேர் சொல்லி காலில் விழுந்து எப்படியாவது கொண்டு வாங்கன்னா, சரி ஒரு 5 நாள் கேட்கலான்ட்டா மொத்தம் போடுறாங்க. 25 நாள் டேட் கேட்குறாங்க. தெய்வமே மனசாட்சி இருக்கா உனக்கு அப்படின்னாரு. தெய்வமே எல்லாம் 3 பேர் ஏன் ரொம்ப நாளாக வீட்டில் இருந்தாங்கன்னா, அவங்க வீட்லேயே உட்காருது. அவரை பிடிச்சி இந்த படத்துக்கோசரம் 2 படத்தை டேட்டு விட்டார். அந்த 2 படம் காசு ப்ளஸ் என்னோட 25 நாள். கூட பிறந்தவங்கெல்லாம் நான் இப்போ யாருமே நம்புறதில்லை எனக்கு நடந்த லைஃப்பில். ஆனால் அந்த ஒரு கேரக்டர் தான் வந்து நான் ஏன் தெய்வம்னு கூப்பிட்றேன்னா அதுக்கு தான். எதுக்கு பண்ணுதுன்னு எனக்கே தெரியாது, ஆனாலும் பண்ணுறாரு. இன்றைக்கி வரைக்கும் அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காரு என் வாழ்க்கையில். இன்னொன்று ஜிப்ரான். நான் வந்து ஜிப்ரான் மேலே ஜிப்ரான் வந்து ஒரு சாபக்கேடு தமிழ் சினிமாவுக்கு. நான் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள்லாம் வந்து தமிழ் சினிமாலேயே இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஆளுக்கு இது வரைக்கும் அங்கீகாரமே இல்லை. நான் அந்த ஆளுன்னு சொல்கிறேன்னா ரொம்ப அவ்வளோ உழைச்சிருக்காரு. ஆனால் என்ன அவர் யாராவது போய் கேசட் என்ன ஆடியோண்ணா ஜிப்ராண்ணா என்னங்க இருந்தாலும் பயங்கரமாக மியூசிக் போடுவான், ஆனால் பாட்டு எங்கெங்க? அதான் நான் சொல்லுவேன், நீங்களும் கலக்கி முட்டை எல்லாத்தையும் போட்டு அடிங்க, அப்போ தான் இந்த ஜனங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் உட்காந்து பயங்கரமாக வாசித்து இதுக்கு அங்கீகாரம் கிடைக்கல. என்றைக்கு உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்குதோ அன்றைக்கி தான் தமிழ் சினிமா ஜெயிக்கும். எழுதி வச்சுக்கோங்க. 3வது கேமராமேன் விஸ்வா. பயங்கரமாக எங்கிட்ட திட்டுவாங்க, டெய்லி திட்டு வாங்குவான். ஆனால் கொடுத்த வேலையை பயங்கரமாக சூப்பராக பண்ணிட்டான் ஜிப்ரான். அப்புறம் என் தங்கச்சி தங்கமயில். ஆக்சுவலாக என் குழந்தைங்கள நான் தங்கமயில்னு கூப்பிடுவேன். அவளை பார்க்கும்போது எனக்கு அதனால் தங்கமயில்னு பேர் வச்சேன். அதே மாதிரி ஷூட்டிங் ஃபுல்லாக அப்படியே ரியலாக அண்ணன் தங்கச்சி மாதிரி இருந்தோம். ரொம்ப தேங்க்ஸ். தினேஷ் இந்த படத்துக்கு வந்து வேறு ஒரு எடிட்டர்ஸ் வந்தாங்க. அவங்க வந்து பயங்கரமாக எடுக்கும்போதெல்லாம் ஃபுல்லாக இருந்துட்டு ஃபுட்டேஜை பார்த்தோன்னே, சரி எனக்கு புரியலையேன்னாங்க. என்னங்க புரியல அப்படின்னு போட்டு ஒரு நாள் தினேஷை கூப்பிட்டு இதை நீ பண்ணுன்னு சொன்னான். அவன் ஒரு மேஜிக் பண்ணிட்டான். கண்டிப்பாக இந்த படத்துக்கு எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட்டு தினேஷ். எந்த அளவுக்கு மேஜிக் பண்ணிட்டான்னா பிரிச்சுட்டான் படத்தை. எனக்கு தெரிஞ்சு அவன் தமிழ் சினிமாவில் இன்னும் 3 வருஷத்தில் பெரிய எடிட்டர் ஆவான். அவன் டேட்டுக்கு எல்லாரும் அலைவீங்க, பார்த்துக்கோங்க. அப்புறம் என் கூட நடித்தவங்க எல்லாருமே, என் கூட நடித்த விஜய் மேடம்னு ஒருத்தர் நடித்தாங்க. அந்த மேடம் பார்க்கும்போதுலாம் என் பிரின்சிபல் ஞாபகம் வரும். பயங்கரமாக அவங்கள பார்த்தாவே வந்து ஒரு மாதிரி கோபம் வரும். அவங்களாகட்டும், என் கூட மன்சூர் அலிகான் சார் ஆகட்டும், என் கூட ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டும், ஆர்டிஸ்ட் சிந்துரி ஆகட்டும், மேடம் வசுந்தரா மேடம் ஆகட்டும், ராம்ஜி சார் ஆகட்டும், எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. கேட்கும் போதெல்லாம் நிறைய வாட்டி டேட் மாறிச்சு. 2 வாட்டி எனக்கு வந்து கிழிஞ்சுது இதில். அதனால் ஒரு 3 மாதம் போச்சு. அப்புறம் மாஸ்டர் டேட் கேட்கும்போது இவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க, திருப்பி உங்கள் டேட் வாங்கணும். அப்புறம் என் கூட நடித்த அம்மா அப்படியே எங்கள் அம்மாவை நான் பேசும்போதெல்லாம் எங்கள் அம்மா கிட்டே பேசுகிற மாதிரியே இருக்கும். இந்த படத்தில் வந்து நிறைய டைலாக் வந்து ஜேபி வந்து அவர் கதைக்கு எழுதினாரா இல்லை எனக்குன்னு எழுதினாரான்னு தெரில. இதில் நான் பேசும்போது இப்படி நடிச்சிங்க நான் நடிக்கலைங்க. 7 வருஷமாக என் அனுபவித்ததெல்லாம் அப்படியே பேசினேன், அவ்வளோதான். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உன் தலைமுறையோட எல்லாத்தையும் இந்த தலைமுறையோட மாறினுன்ட்டு. அது எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. திருப்பி என்னோடய 2வது லைஃப் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த 2வது லைஃப்பை நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க.
உங்கள் சப்போர்ட்டுக்கு எல்லாமே நன்றி. இதுக்கு மேலே எனக்கு பேச தெரியல. ரொம்ப தேங்க்ஸுங்க, ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. எஸ்பெஷலி பத்திரிக்கை நண்பர்கள் மறுபடியும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு, இந்த மாதிரி நல்ல படங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு பேஸ்ட் ஆன் அ ட்ரூ லைஃப் இவெண்ட். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அந்த எக்ஸ்ட்ரீம்லி ஹீரோயிக் மூமெண்ட்ஸ், அந்த ட்ராமடைசேஷன், அந்த எக்ஸ்ட்ரா சினிமா வந்து இதில் வந்து காட்டாமல் ஒரு ட்ரூ டு லைஃபாக வந்து பண்ணி ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்டை பற்றி படம் பண்ணதுக்கு அண்ட் அதில் என்ன இன்க்ளூட் பண்ணதுக்கு வெரி பிக் தேங்க்ஸ் டு ஜேபி சார். நான் வந்து நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், அவரோட ஒர்க் பண்ணுறது வந்து ஜனாசரோட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு. பிகாஸ் எனக்கு படம் முழுக்க அந்த ஒரு ஒரு இம்பல்சிவ் வைப், ஒரு வந்து ட்ரூ டு ஹார்ட் வைப்பில் ஒர்க் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஸோ ஐ எம் ஜஸ்ட் வெரி கிரேட்ஃபுல் இந்த படத்தில் ஒரு பாட்டாக இருந்ததுக்கு. ஐ திங்க் நிறையா பேர் பேச வேண்டியிருக்கு, ரொம்ப ஷார்ட்டாக வச்சுக்கிறேன். நான் வந்து கேஜிஆர் சார் பண்ணுறாருன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்ன போது லைக் இஸ் இட் த சேம் கேஜிஆர், வாட்டர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இவங்கெல்லாம் வந்து 5 வருஷம் ஜிம் போனவங்க. ஸோ அவங்களாம் வந்து கொஞ்சம் லைட்டாக நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க் பார்த்து, ரிசல்ட்டை பார்த்து. இட் வாஸ் வெரி இம்ப்ரெசிவ். அண்ட் பீட்டர் ஹேன் மாஸ்டர், நான் வந்து நினச்சி பார்க்கல இவரோ இந்த மாதிரி ஒரு பர்சனோட எனக்கு ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைக்கும்னு. அண்ட் ஐ திங்க் இவரோட ஒரு படம் பண்ண ஒரு 5 படம் பண்ண மாதிரி. வெரி வெரி ஃபேண்டாஸ்டிக். எல்லாரையும் சொல்லணும், கிப்ரான் சார் சொல்லவே தேவையில்லை, ஹீ இஸ் ஃபேபியுலஸ். இந்த பிளேலிஸ்ட் தான் எனக்கு லூப்பில் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போது. பட் நான் படத்தில் ஒரு டைலாக் சொல்லியிருப்பேன் கடைசியில், நீங்கள்லாம் பார்த்தப்போ எங்களுக்கு உங்களை விட்டால் யார் இருக்காங்கன்னு. அதே மாதிரி இந்த படத்துக்கு உங்களை விட்டால் யார் இருக்காங்க. நீங்கள் வந்து இது வரைக்கும் சூப்பராக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எங்களுக்கு. அண்ட் எஸ்பெஷலி இந்த மாதிரி யங் ப்ரொடியூசர்ஸ் அருண், பிரசாந்த், அஜித், வேறு பிரசாந்த், அருண், பிரசாந்த், அஜித், இந்த மாதிரி யங் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு ரொம்ப சீரியஸான சப்ஜெக்ட் மக்களுக்கு போக வேண்டும்னு ஒரு ரொம்ப சினிமேட்டிக்காக கமர்ஷியலாக சும்மா லைக் பஞ்ச் ஆஃப் சாங்ஸ், பஞ்ச் ஆஃப் ஐட்டம் நம்ம இதெல்லாம் பண்ணாமல் ஒரு முக்கியமான சப்ஜெக்டை எடுத்து சொல்கிறதுக்கு அந்த படம் ஹிட் ஆகணும். அது ஹிட் ஆச்சுன்னா தான் மறுபடியும் நல்ல படங்கள் வரும். அண்ட் நீங்கள் எப்போவுமே நல்ல படங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நான் பண்ண எல்லாத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஐ ஹோப் தட் நீங்கள் இந்த படத்தை பார்த்து உங்கள் ஹார்ட்டை டச் பண்ணி இவங்களையும் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச். வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். அங்கீகாரம் எனக்கு கிடைச்ச முதல் அடையாளம். இங்கே பிரசாத் லேபுக்கு நான் அடிக்கடி வருவேன். ஃபஸ்ட்டு அங்கே உட்காந்தேன், இங்கே ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன். இது வரைக்கும் பேசினது கிடையாது. இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஏறி இருக்குது. எனக்கு அதுவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்னா மேம்க்கு நான் அந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க இல்லாமல் இந்த மூவிக்கு நான் வந்திருக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து ஏடி சிவானா தான் ஃபஸ்ட்டு என்னை செலக்ட் பண்ணது இந்த கேரக்டருக்கு. ஸோ அதுக்கப்புறம் சஸ்திக் விஷன், யங் ப்ரொடியூசர்ஸ் 3 பேர், அருண் அண்ணா, பிரசாந்த் அண்ணா, அஜித் அண்ணா 3 பேர் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஏன்னா நான் போகிற சில மூவிஸ்லாம் வந்து ப்ரொடியூசர்ஸை நான் பார்த்ததே கிடையாது. ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து லாஸ்ட் இப்போ வரைக்கும் நான் அவங்களை எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பயங்கர ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க, எல்லாம் அவ்வளோ உழைச்சிருக்காங்க இந்த படத்துக்காக. அதுக்கப்புறம் வந்து ஜேபி சார், என் லைஃப்பில் வந்து நிறையா மூவிஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு அங்கீகாரம் கொடுத்த முதல் படம் அது ஜேபி சார்னால மட்டும்தான். நான் எப்பயுமே எல்லா இடத்துக்கும் போகும்போது ஃபர்ஸ்ட் நான் ஜேபி சாரை தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இதில் அவ்வளோ பெரிய ஹோப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னோட அண்ணா கேஜிஆர் சார் எந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாரு எனக்கு நடிக்கிறதுக்கு. ஒரு ஆர்டிஸ்ட்னு நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், இவங்க கூட நடிக்கிறோம் எப்படி நம்மளை எடுத்துப்பாங்க அப்படின்னு. எல்லா கம்ஃபர்ட்டையும் கொடுத்தது வந்து அண்ணா. தேங்க்யூ ஸோ மச். என்னை எல்லாம் அவ்வளோ அழகாக தங்கமயில்னு கூப்பிட்டுருப்பாங்க. எல்லாருமே சொன்னாங்க ஒன்று ரொம்ப அழகாக தங்கமயில்னு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு. அந்த பேரை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஜிப்ரான் சார், அவங்க மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு என்ன ஒரு பெருமைனா, ஓகே இந்த மாதிரி ஆசான் கூடலாம் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. டிஓபி சார் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும், அந்த கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாங்க. சில இடங்களில் வந்து டைரக்டர் சார் இல்லாத இடத்துல அவங்க இருக்கும்போது இன்னும் பண்ணுமா, இன்னும் நடி, இன்னும் அழுகு அப்படிலாம் சொல்லி எனக்கு நிறைய மோட்டிவேட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் மாஸ்டர் பீட்டர்கின் மாஸ்டர் எவ்வளோ பெரிய லெஜெண்ட், அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுல ஐம் ரியலி ஹாப்பி. அண்ட் கோ ஆர்டிஸ்ட் இவங்க எல்லா கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி. எடிட்டர்னா ரொம்ப தேங்க்யூ, என்னை வந்து இவ்வளோ அழகாக எல்லாம் காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். எல்லாருக்கும் வணக்கம்.
நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். பட் மெயின் விஷயம் என்னென்னா தேங்க்ஸ் உங்களுக்கு தான். பிகாஸ் நான் இங்கே அங்கீகாரம் டீம் சைட்லேருந்து நான் உங்களுக்கு தேங்க் பண்ணுறேன். பிகாஸ் இந்த ரிவ்யூஸ் வந்து இட் மென்ட் அ லாட். ஏன்னா கேஜிஆர் அவர் வந்து அவர் ப்ரொடியூசராக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆரம் படம், அப்புறம் காப்பே ரணசிங்கம். அவர் நினச்சிருந்தா எந்த மாதிரி வேணால் ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்திருக்கலாம். பட் ஆனால் கண்டினியூஸாக ஒரு சமுதாய பொறுப்புள்ள ஒரு ஒரு ப்ரொடியூசராக இருந்தார். அண்ட் ஈவன் ஆக்டராகவும் அந்த மாதிரி சூஸ் பண்ணுறாரு. அண்ட் ஈவன் நெக்ஸ்ட் ஃபில்மும் அவர் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட். அண்ட் அவர் அந்த அந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கான காரணம் வந்து உங்களோட சப்போர்ட்டும், ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி இதை கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படிங்கிறது. அண்ட் அதை ப்ரூவ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னொன்று என்னோடய டைரக்டர் சார்பாக நான் சொல்லிக்கிறேன். பிகாஸ் நாங்கள் ஜேபி மோம். பட் அவர் வந்து ஏன்னா ஒரு கதை சொல்லணும் அப்படிங்கும் பொழுது அதுக்குள்ளே அந்த ஒவ்வொரு ஹியூமன் இமோஷன்ஸை வந்து கன்வே பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம அந்த பீப்புளோட அவங்களோட உணர்வுகளுக்குள்ளே நம்ம போனால் தான் அது நம்ம உள்வாங்கிக்க முடியும். அதை வந்து இந்த படத்தில் எல்லா கேரக்டர்ஸ்க்குமே பண்ணியிருப்பார், இன்க்ளூடிங் அந்த லாயர் மேடம். அவங்க முதற்கொண்டு வந்து அவங்க பேசும்போது சம்டைம்ஸ் அவங்க இப்படி தானே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரைட்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அண்ட் அதையும் அக்செப்ட் பண்ணதுக்கும் தேங்க்ஸ். இவங்க 2 பேர் சார்பாக நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக யாரோ சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு படத்துக்கு இந்த மாதிரி படங்கள் உங்களை நம்பி எடுக்கப்படுற படங்களுக்கு 2வது வாரங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மறுபடியும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். நீங்கள் இன்னும் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஸ்பெஷலி ஐ வுட் லைக் டு தேங்க்ஸ் ஆல் ஆர் ப்ரெஸ் மெம்பர்ஸ். ஏன்னா எனக்கு ஜென்ரலி ஒரு புது படம் நான் பண்ணல கூட ஒரு புது படம் வரப்போகும்போது எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, அந்த படம் எவ்வளோ நல்லா ஓடும், அது படம் கதை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு த்ரூ த ப்ரெஸ் அண்ட் டு த மீடியா சொல்லி நான் அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ அங்கீகாரம் படம் வரப்போகும்போது ஐ ஹாவ் கான்ஃபிடென்ஸ் ஆன் த ஃபிலிம்ஸ். பட் என்னதுன்னா ஐ காட் நல்ல ரிவ்யூவாக வந்திருக்கு. பட் அதே நேரத்தில் வந்து ஏன்னா சில பேர் வந்து உண்மை சொல்ல போனால் நான் யாருக்கும் ஐ எம் நாட் அஃபெண்டிங் எனி ஒன். பட் சில படம் வந்து அவ்வளோ பெரிய படம் இருந்தால் கூட சப்போஸ் அவங்க சரி ஓடலன்னு நினச்சிங்க, அவங்க ப்ரெஸ்லேருந்து மீடியாவில் இருக்குது உண்மை சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் த ட்ரூத்ஃபுல் ஆன் தேர் சைட். ஸோ அப்படி இருக்க போகும்போது இந்த அங்கீகாரம் படம் பற்றி I've seen them has spoken a very positive about the flip. என்னதுன்னா அது இட்ஸ் a new coming, it's a new hero. ஸோ அதை பற்றி வந்து நம்ம அவ்வளோ பேச பிகாஸ் he will grow up for sure. ஸோ அப்படி இருக்க போகும்போது I had a very லைக் சந்தோஷமான ஒரு விஷயம். தட் இஸ் ஒன் இஸ் அதுவே ஒரு வின்னிங் பாயிண்ட் இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் கம்மிங் பேக் டு அங்கீகாரம், லைக் இட் வாஸ் ஆல் சர்ப்ரைஸ், எல்லாமே சர்ப்ரைஸாக இருக்குது. இப்போ நான் பேசுகிறது வந்து சப்போஸ் ஒரு படம் ரிலீஸ் பண்ணலை, அதுக்கப்புறம் நான் எது வேணும் பேசலாம், எப்படி வேணும் பேசலாம், தட் இஸ் நாட் த பாயிண்ட் அட் திஸ் மூமெண்ட். ஏன்னா படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, நீங்கள் என்ன நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஸோ ஐம் ஜஸ்ட் விட்னஸிங் வாட் இட் இஸ் டுடே அண்ட் த ரீசன்ஸ் வாய் எதனால நம்ம வந்து இந்த படம் பற்றி பேசுகிறோன்னா பிகாஸ் தேர் ஆர் நிறைய பேர் இந்த படம் பற்றி ஒன்றும் தெரில. ஏன்னா பிகாஸ் இட்ஸ் a நியூ கமர். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து உண்மை சொல்ல போனால் வி ஆர் குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ ரியலி ஹார்ட் ஒர்க், லைக் நாங்கள் இன்க்ளூடிங் மீ அண்ட் ஸ்பெஷலி இஃப் யூ சே மீன்ஸ் லைக் KGR, which I call him Devame because he also called me Devame. There's a long term. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு 25 வருஷமாக நாங்கள் பழக்கிறோம் பிரதர்ஸ் மாதிரி. ஸோ அதனால தான் அது பழகிட்டோம் லைக் பிரதர்ஸ். ஸோ அப்படி இருக்க போகும்போது when he committed this film, எனக்கு வந்து நீங்கள் ஆக்சுவலி எந்த ஹீரோ பண்ண போகிறாங்க தான் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருந்தேன். பட் ஆஃப்டர் த சம்டைம்ஸ் ஏன்னா நான் சொன்னேன், நான் இதேமே இந்த படம் வந்து டைரக்டர் வந்து ஸ்கிரிப்ட் நல்லா எழுதியிருக்காரு. பட் த வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராங் பாயிண்ட் வந்து ஹீஸ் அன் அத்லெட்டிக். அதே மாதிரியே அதுக்கு அந்த தகுதி அந்த ஓடுது. இந்த காலம் ஹீரோ வந்து இட் இஸ் வெரி ஹார்ட் ஃபார் த ஹீரோஸ் டு ஸ்பெண்ட், அதாவது நம்ம வந்து மாத கணக்கு வருஷ கணக்கில் அது ட்ரைனிங், இந்த படத்துக்காக இவ்வளோ ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு இட் இஸ் லிட்டில் ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் ஒன்று இருக்குது அப்படி சொன்னேன். பட் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திடீர்னு தெய்வம் வந்து இந்த படம் வந்து அவரே பண்ணுறாருங்கிறாரு. ஸோ ஐ வாஸ் ஷாக். ஐ செட் தேமே இட்ஸ் நாட்
ஆர்டினரி நீங்கள் ஒரு சின்ன விஷயம் நீங்கள் எடுக்கிற மாதிரி நடிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே நீங்கள் யோர் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ப்ராப்ளம் இல்லை, எனக்கு டவுட் இல்லை. ஏன்னா டெய்லி வீட்டில் அதுக்கு மேலே பேசுவார். படத்தில் கொஞ்சம் சாஃப்டாக பேசுகிறார், வீட்டிலனா அதுக்கு மேலே பேசுவார், அதோட சூப்பராக பேசுவார். ஸோ அப்படி இருக்க போகும்போது எனக்கு அந்த இது கிடையாது. ஐ டோன்ட் ஹாவ் எனி டவுட் இன் தட். பட் ஒரு ஒரு அத்லெட்டிக்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும், அதுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக ஒரிஜினலாக இருக்கணும். இட் இஸ் நாட் ஓன்லி பாடி, அதாவது பாடி பில்டர் மட்டும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஏன்னா நாங்கள் ஒரே அப்பார்ட்மெண்ட், அதாவது மேலே கீழே இருக்கான். கொஞ்ச நாள் ஷூட்டிங் போகும்போது திடீர்னு வந்து லிட்டில் பை லிட்டில் ஐம் சீயிங் ஹிஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். எங்கே கேட்டாங்கன்னா எங்கள் ஒய்ஃப் எங்கே செல்ல தேவ இருக்காருண்ணா, இல்லை அவர் கிரவுண்டுக்கு போயிருக்காருண்ணா, அதுக்கப்புறங்க ஜிம்முக்கு போகிறேங்க, இப்படியே ரெகுலர்ண்ணா. த ரீசன்ஸ் வை ஐம் சேயிங் திஸ் இஸ், ஒரு ப்ரொடியூசர் வந்து அவர் காசு போட்டு எங்கேருந்து காசு இருந்தால் படம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் அவரே இந்த மாதிரி லைக் கஷ்டப்படுறாங்கன்னா, திஸ் இஸ் ஐம் டெல்லிங் திஸ் ஃப்ரம் மை ஹார்ட். நான் விட்னஸாக இருந்தேன். இந்த அங்கீகாரம் படத்துக்கு ஒரு நல்ல ஒரு பேர் இருக்குது, அவருக்கும் சேர வேண்டிய பேர் கரெக்டான பேராக இருக்குது. இந்த ஆங்கர் முன்னாடி சொன்னாங்களே, ஒரு குழந்தைகிட்ட இருந்து அவங்க ஒரு ப்ரைஸ் கொடுத்தா ஒரு அந்த மாதிரி வந்து he deserved this name, the title. ரொம்ப கோஇன்சிடென்ஸாக இருக்குது பிகாஸ் ஆஃப் his hard work. ஒன்று. அதுக்கப்புறம் நான் ஏன் என்னோட பர்சனல் ஃபீலிங் நான், ஏன்னா நீங்கள் சில பேர் படம் பார்த்துருக்கீங்க, பட் அது பிஹைண்ட் த சீன்ஸ், பிஹைண்ட் த ஷூட்டிங் ஸ்பாட் சீன்ஸ் மட்டும் இல்லாமல் அதுக்கு பிஹைண்ட் தே பர்சனல் லைஃப் ஐ வாஸ் ட்ராவலிங் அலாங் வித் தெம். ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் திஸ் பர்சனலி. காரணம் என்னதுன்னா, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து, ஏன்னா இட் இஸ் நாட் ஓன்லி ஹிம், தெய்வம் மட்டும் அவங்க பண்ணல. டைரக்டர் வந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன், சில விஷயம் வந்து நானும் வளர்ந்துட்டேன். நான் பாண்டிச்சேரியில் பிறந்தேன், பட் சென்னையில் தான் ஃபுல்லாக நான் வந்து வளர்ந்தேன். ஏன்னா அம்மா வேணும், பட் நான் வாழ்ந்தது வந்து சென்னை. இத்தனை வருஷம் இருக்கும், நான் இப்போ 50+ இருக்க போகும்போது சில விஷயம் எனக்கு தெரியல. அப்படி இருக்க போகும்போது அந்த டைரக்டர் வந்து ஹி ரோட் இட் வெரி வெல், ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ், நல்ல விஷயம்ல நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் இருக்கு. பட் தெரியாத விஷயம் வந்து நம்ம வந்து எதுவுமே ஒதுங்கிற விஷயம் கிடையாது. இட்ஸ் அ டெய்லி லைஃப் அண்ட் டெய்லி லைக் ஸ்போர்ட்ஸ். இப்போ ஒரு ஒரிஜினல் ஸ்போர்ட்ஸ் சில்ட்ரன், எத்தனை ஸ்போர்ட்ஸ் மனுஷங்களா கஷ்டப்பட்டுருக்காங்க. நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தா இந்தியாவில், தமிழ்நாடு, டோட்டல் ஆல் ஓவர் இந்தியா எவ்வளோ கிரவுண்ட்ஸ் இருக்குது, எத்தனை பேர் அதில் காலையில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட டெய்லி லைஃப் வந்து, அவங்களோட பர்சனல்ஸ் வந்து சில விஷயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து அந்த கதை கொண்டு வரதுக்கு ஐ felt it's not a big films, but it is worth it to see the films. என் தாய்க்கும் தாய் தமிழுக்கும் நன்றி. வந்திருக்கிற அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் ரொம்ப பொறுப்போட நான் ரொம்ப மகிழ்ச்சியோடைய நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் ஆரம்பித்த கதைக்கு முன்னாடி உங்களோட பங்களிப்பை பற்றி பேசி முடிச்சிடுறேன். இந்த படம் என்னவா ரிசீவ் ஆகுங்கிறதுல நிறைய டவுட் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நல்ல கதை பண்ணணுங்கிறதுல தெளிவாக இருந்து பண்ணி முடிச்சிட்டோம். ஆனால் இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுல என்னவா நடக்கும்னு கொஞ்சம் குழப்பம் இருந்துச்சு எனக்கு பர்சனலாக. எனக்கு, மற்றவங்களுக்கு இல்லை, எனக்கு இருந்துச்சு. அதை நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சூப்பராகவே சேர்த்துருக்குறீங்க. ஒரு சின்ன இடத்துல கூட எங்களோட உழைப்பை குறைச்சி மதிப்பிடாமல் ரொம்ப அபரீதமாக கொண்டாடி கொண்டு போய் சேர்த்துருக்குறீங்க. எங்களுக்கு அதில் வந்து எந்த விதமான குறையுமே நீங்கள் வைக்கலை. வழக்கமாக நல்ல படங்களை அரவணைச்சு கொண்டு போவீங்க, அது இந்த படத்துக்கும் பண்ணியிருக்கிறீங்க. எங்களோட படத்தினுடைய இந்த ப்ரெஸ் மீட்டை இன்றைக்கி ஏன் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம்னா, இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் கொண்டு சேர்ப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா அடுத்த வாரத்தை டார்கெட் பண்ணி தான் நாங்கள் இன்னும் நிற்கிறோம். 2வது வாரம் இந்த படம் நிற்கிறதுங்கிறதே வந்து உங்களோட சப்போர்ட்னால தான். நீங்கள் இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு உதவுவீங்கன்னு நாங்கள் ரொம்ப பெருசாக நம்புகிறேன். அதே மாதிரி இந்த கதை உருவாகிறதுக்கு காரணம் வந்து ஒரு கோபம்னு சொல்லலாம், இல்லை ஒரு ஆதங்கம்னு சொல்லலாம். இவ்வளவு பெரிய இந்திய நாட்டில் விளையாட்டு மட்டும் ஏன் தனித்து விடப்பட்டிருக்கு, அது ஏன் யாராலும் கண்டுக்கப்படாமே இருக்குங்கிற கோபம் தான் இது. இது ஆக்சுவலாக உங்களுக்குமே இருக்கும் தான். நீங்கள் வந்து சில இடங்களில் கட்டுப்படுத்தப்படுவீங்க, அது இல்லைன்னா நீங்களும் இதை பேசியிருப்பீங்க தான். அப்படி உருவானது தான் இந்த கதை. இந்த கதை உருவானதுக்கு இந்த கதை நான் ஃபஸ்ட்டு பிச் பண்ணது கேஜிஆர் ஸ்டுடியோஸ் தான் பிச் பண்ணியிருந்தேன். அப்போ ஒரு பெரிய ஹீரோவுக்கு பண்ணியிருந்தேன். அப்புறம் சில காரணங்களால் அதை தள்ளி போயிட்டே இருந்ததுனால அப்புறம் நான் வெளியில் போயிட்டேன், கம்பெனிலேருந்து வெளில போயிட்டேன். அப்புறம் நான் வேறு கதை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது திருப்பி இந்த கதையை பண்ணலான்னு தோணும்போது இந்த கதைக்குள்ள ரிசர்ச் ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு தான் ரிசர்ச்சே நான் ஆரம்பித்தேன்.
அப்படி போகும்போது இந்த கதையில் நான் பார்த்த மனிதர்கள், நான் கேட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து என்னை ரொம்ப கொடூரமாக அச்சுறுத்த ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா நான் ஒரு புது டைரக்டர். நான் வந்து ஒரு படம் பண்ணி லைஃப் செட்டில் ஆகணும், அதன் வழியாக ஒரு ஆர்ட் வழியாக ஒரு டிஸ்கஷனை நடத்தணும், இப்படியான ஒரு நார்மலான ஆசை உள்ள மனுஷன் தான் நான். ஸோ இந்த படத்தை தொட்டோம்னா என்ன ஆகுங்கிற பயம் வந்துருச்சு. அப்போ இந்த படத்தை கைவிடலான்னு யோசிக்கும் போது விட்டுட்டு வேற ஒரு கதை எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் திரும்ப யோசிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு இந்த கதையை நம்ம பண்ணலாம், யாருமே பண்ணக்கூடாதுன்னு. குற்ற உணர்ச்சி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் திரும்ப எடுத்து ஆரம்பித்தேன். அதற்கு அப்புறம் இந்த கதைக்குள்ளே நிறைய ஹீரோக்கள் வந்தாங்க. காலமும் சூழலும் அது நிகழவே இல்லை. அதுக்கப்புறம் தான் என்னோட ஹீரோ கேஜிஆர் இது உள்ளே வந்தார். அவர் ஹீரோவாக உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த கதையை வந்து இன்னும் எப்படியெல்லாம் மாற்றலாம், அவர் வந்து எங்கேயுமே வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு அவர் இது வரைக்கும் என்கிட்ட கேட்டதே இல்லை. இந்த கதைக்கு முழு சுதந்திரம் எனக்கு இருந்துச்சு. தயாரிப்பாளர்கள் 3 பேரும் சரி, ஹீரோவாகவும் சரி. ஏன்னா நான் ஹீரோவாக எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, புதுசாக வர ஹீரோவுக்கு சில பயம் இருக்கும், இப்படிலாம் இருக்கலாம் இப்படிலாம் இருக்கலாம்னு. அவர் ஒரு 12-13 படம் பண்ணியிருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப அவர்கிட்டேருந்து எனக்கு எந்த விதமான இடையூறும் இல்லை கதைக்கு. நான் கதையை ரொம்ப ஃப்ரீடமாக தான் பண்ணேன். அதே போல் இந்த கதையை வந்து இதுக்கப்புறம் இப்போ டேக்கப் பண்ணணும்னு சொல்லும்போது திருப்பி ஒரு 3-4 ஹீரோ போனோம். அதுக்கப்புறம் வந்து இவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு போய் கதை சொன்னது பீட்ருகைன் மாஸ்டர்கிட்ட. அவர் வந்து ஒரு காப்பி குடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கதையை ஆரம்பித்தவர் காப்பி குடிக்கவே இல்லை. கதை கேட்டு முடிச்சுட்டு நல்லா இருக்குன்னாரு. அப்போ வந்து மார்க் ஆண்டனி படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. நல்லா இருக்குது, கதை நல்லா இருக்குது. அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு வியட்நாமில். அது மாதிரி எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யாருன்னு கேட்டார். ஹீரோ சொன்னேன். வாய்ப்புக்காண்டி வேலை போயிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ஆரி துப்புனார். அப்போ தான் நான் வந்து மாஸ்டர்கிட்ட சொன்னேன், இல்லை மாஸ்டர் நான் ஒன்று பண்ணி காட்டுறேன் மாஸ்டர், இல்லை நான் இண்டஸ்ட்ரியை விட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு வந்தேன். இல்லை அவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பூஜையில் தான் மாஸ்டரை கூப்பிட்டு கேட்டேன், மாஸ்டர் இப்போ ஓகேவான்னு கேட்டு. மாஸ்டர் அப்போ தான் உள்ளே வந்தார். ஆனால் மாஸ்டர் அதுக்கு முன்னாடி கதை கேட்டுட்டு இதில் எனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டார். எந்த சண்டையுமே இல்லையே அப்படின்னாரு. இல்லை மாஸ்டர் எனக்கு ஸ்போர்ட்ஸ் பண்ணி கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி அப்படி தான் மாஸ்டர் உள்ளே வந்தார். மாஸ்டர் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த கதையுடைய ஸ்போர்ட்ஸ் எல்லாமே பெருசாக மாறுனுச்சு, எல்லாம் நடந்துச்சு. ஆனால் இந்த கதை ஆரம்பித்து இந்த கதையை தயாரிப்பு நிறுவனங்கள்லாம் தயாரிப்பு நிறுவனம் ஸ்வஸ்திக்கு ஆரம்பித்து போயிட்டு இருக்கும்போது நான் வந்து ஃபஸ்ட்டு கோர்ட்டு போகணுன்னு நான் சொன்னேன். கோர்ட்டு போகும்போது கோர்ட்டுக்கு வந்து குறைந்தபட்சம் 1 கோடி ரூபா செட்டு. நான் ஒரிஜினல் கோர்ட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான் பிளான் பண்ணியிருந்தோம். கடைசியில் ஜிஓ பாஸ் பண்ணி அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கோயம்புத்தூரில் கருப்பு படம் பண்ண செட்டு தான் போயிருந்தோம். அந்த பட்ஜெட் எங்களுக்கு தாங்கலை. அது ஒரு நாளைக்கு 3 லட்சம் ரூபா. அப்புறம் சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு செட்டு போகலாமா படத்தை கைவிடலாமாங்கிற நிலைமையெல்லாம் இருந்துச்சு. ஏன்னா இதுக்குள்ளே வந்த இன்வெஸ்டர்ஸ் திடீர்னு பேக் வாங்கி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரசாந்த், அருண், அஜித் இவங்க தான் வந்து முழுசாக இந்த கதைக்குள்ளே நின்று பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தபோது நான் முதல்ல கேட்டது கோர்ட். அது எனக்கு கேட்டது 75 லட்சம் ரூபா. ஒரு புது டைரக்டரை நம்பி முதல்ல 75 லட்சம் ரூபா செட்டு போட்டு கோர்ட் போர்ஷன் போகலாமாங்கிறது வந்து எனக்கு எதுவும் என் காதுக்கு வரல. நான் கோர்ட்டு தான் வேணும்னு சொல்லி கோர்ட் ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு ஏரியாவில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஹீரோ ஃபோன் பண்ணார். நீங்கள் கோர்ட்டு கேட்டப்போ வந்து நான் உள்பட நிறைய பேருக்கு உங்கள் மேலே கோபம் இருந்துச்சு. என்ன ஒரு புது டைரக்டர் வந்து எடுத்தோடனே கோர்ட் வேணும்னு கேட்குறாரு, அது 75 லட்ச ரூபா கேட்குறாரு, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நிறைய கோபம் இருந்துச்சு, நிறைய பேருக்கு இருந்துச்சு அப்படின்னாரு. அது அப்போ சொன்னார், ஆனால் நீங்கள் விடாப்பிடியாக இருந்து அந்த கோர்ட் வாங்கி நீங்கள் ஒன்று பண்ணிவிட்டு இப்போ ஒன்று பண்ணுறது வந்து நீங்கள் என்ன நினச்சி பண்ணீங்களோ அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னாரு. எனக்கு என்னென்னா பயம். எனக்கு வந்து நான் என் ஹீரோவை வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணுறதை வந்து ஒருத்தங்க கூட ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருந்தேன். அவர் தயாரிப்பார், அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். என்னோட ஹீரோ என் கதைக்குள்ளே இருக்கிற கதையினுடைய மாந்தன் நான் கொண்டாந்து மக்கள் முன்னாடி வைக்கும்போது அந்த ஹீரோவை யாருமே ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருந்தேன். அப்படி இருக்கிறப்ப கேஜேஆருக்கு வந்து இது முதல் படம், அவருக்கு நடிப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறதுல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கிறதுனால கதைப்படி 2வது பாகத்தில் வர கோர்ட்டை நான் முதல்ல ஷூட் பண்ணேன். சில நடுக்கம் தயக்கம் எல்லாத்தையும் நான் கோர்ட்டில் யூஸ் பண்ணேன். ஏன்னா கதைப்படி அவன் கோர்ட்டுக்கு போகும்போது பயப்படணும், நடுங்கணும். ஆனால் அதை ஷூட் பண்ணி அவரை எக்ஸ்பீரியன்ஸை மாற்றி ஃபர்ஸ்ட் ஹாஃபை செகண்டாகவும் செகண்ட் ஹாஃபை ஃபர்ஸ்டாகவும் நான் ஷூட் பண்ணேன். அதனுடைய அவுட்புட்டை இன்றைக்கி அவர் அனுபவிக்கிறார். இங்கே வந்திருக்கிற மீடியா பீப்புள் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வணக்கம். ஏன்னா இந்த படத்தை முக்கால்வாசி கொண்டு போய் சேர்த்ததுக்கு உங்கள் பங்கு தான் இதில் ரொம்ப இருக்குது. இங்கே வந்திருக்கிறதுல ஃபஸ்ட்டு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னா ஃபஸ்ட்டு ஜேபி அண்ணன். ஏன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது கதையாக சொல்லி நிறையா இன்வெஸ்டர்ஸ் வந்து வெளியில் போய் அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணதுக்கான மெயின் ரீசன் வந்து அவரோட எழுத்து மட்டும்தான். ஏன்னா அவரோட எழுத்து வரிகள் வந்து அந்தளவுக்கு எல்லாரையும் இம்பேக்ட் பண்ணுச்சு.
ஸோ நாங்கள் நிறையா ரிசர்ச் பண்ணி நிறையா ட்ராவல் எல்லா ஊருக்கும் வெளியில் போகும்போது ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்றதை நாங்கள் கண்கூட பார்த்தோம். ஒவ்வொரு ஊர்லேயும் போய் நாங்கள் பார்த்தது. நிறையா ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறையா எங்களுக்கும் டேரக்டருக்கும் நிறையா மனஸ்தாபங்கள் நடந்தாலும் ஒரு ஒரு நல்ல படத்தை கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுத்துட்டாருன்றதுக்கு நான் ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரெண்டாவது கேஜிஆர் எங்கள் அண்ணன். எங்கள் 3 பேருக்கும் அவர் தான் அண்ணன். நாங்கள் ஒரு மேனேஜராக ஆரம்பித்து எங்கள் லைஃப்பை நாங்கள் சினிமாக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு இப்படி ஒரு பாதையை ஏற்படுத்தி கொடுத்தது வந்து அண்ணன் மட்டும்தான். ஸோ அண்ணன் இல்லைன்னா நாங்கள் இல்லை. அது அவரோட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் கடந்த ஒரு 6-7 வருஷமாக வந்து நாங்கள் தொடர்ந்து அவர் கூட பார்த்துட்டே இருக்கோம். அவர் ப்ரொடியூசராக இருந்த டைம்லேயும் சரி, இப்போது ஹீரோவாக இருக்கிற இந்த டைம்லேயும் சரி, எவ்வளோ கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ஒரு அங்கீகாரத்துக்காக நாங்கள் இங்கே போராடி வந்துட்டுருக்கோன்றதை நாங்கள் அவரோட இதை வந்து நாங்கள் கண்கூட பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த படத்தை வந்து நிறையா நேரங்களில் வந்து எங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து எங்களுக்கு யாரும் இந்த படத்துக்கும் எங்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கல. யாரும் எங்களை வந்து கை தூக்கி மேலே தூக்கி விடலை. நாங்களாக தான் முன்னேறி மேலே வர வேண்டிய சூழல் எங்களுக்கு உருவாயிருச்சு. இது எல்லாரும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாருமே பேசுவாங்க. ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்ட்டு கோர்ட்டுக்கு அலைஞ்ச எங்கள் 3 பேருக்கு தான் கோர்ட்டுக்கும் கேஸும் சரி, கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்ச நாட்கள் தான் அந்த கடைசி 3 நாட்கள் எங்கள் 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து எவ்வளவோ முடக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதை மீறியும் நாங்கள் வெளியில் வந்திருக்கோம். அதுக்கு வந்து இந்த மீடியா பீப்புள்ஸும் நீங்கள் கொண்டு போய் சேர்த்த ஆதரவும் தான் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் இன்னொன்று வேண்டி கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி இன்னும் கொஞ்சம் நிறையா மக்களுக்கு வந்து இந்த படம் வந்து போய் சேரணுன்றதை நான் வந்து உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அண்ட் தென் மற்ற டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் பீட்டர் கெயின் மாஸ்டர், அருண் சொன்ன மாதிரி மாஸ்டரோட வீட்டில் இருந்த நாட்கள் தான் நிறையா. ஏன்னா அவர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒரு வெல்விஷர் மாதிரி எங்களை நிறையா கைட் பண்ணி கூப்பிட்டு போகிற பீட்டர் கெயின் மாஸ்டர். தேங்க்ஸ் மாஸ்டர் நீங்கள் உள்ளே வந்ததுக்கு. தென் ஜிப்ரான் சார், ஜிப்ரான் சாரோட பாடலும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் தான் இந்த படத்தை ஒரு கட்டத்துக்கு மேலே உயர்த்தி நின்றுச்சு. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ மற்ற ஆர்டிஸ்ட் அண்ட் விஸ்வான அண்ட் எடிட்டர் தினேஷ் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீ உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இந்த படத்தோட எல்லா மொமெண்ட்டுமே வேறு மாதிரி மாறிச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் கேட்டுக்கிறேன், இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்தடுத்து மேலே நாங்களும் படம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். ஸ்வஸ்தி விசன்ஸ் எங்களோட ஃபஸ்ட்டு படம். எங்களோட ஹீரோ கேஜிஆர் சார் வந்திருக்காங்க. எங்களை நம்பி ஒரு 2 வருஷம் இந்த படத்துக்காக உழைச்சிருக்காங்க. ஆஸ் அ ப்ரொடியூசராக இருக்கும்போது அவர் கூட மேனேஜராக ஸ்டார்ட் பண்ணேன் என்னோடய கரியரை. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் ப்ரொடியூசராக நிற்கிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ சார். செகண்ட் வந்து ஜேபி அண்ணா தென்பதியான், இந்த படத்தோட டைரக்டர். ஸோ அவரோட ஃபஸ்ட்டு டேட்லேருந்து இப்போ கூட அவர் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அவரோட எழுத்தையும் அவரோட விஷயங்களையும் நாங்கள் படமாக ஆக்கியிருக்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி படங்கள் நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்றது. ஸோ இது எப்படியாவது நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு நம்புகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டேஜ். செகண்ட் திங் வந்து ஜிப்ரான் அண்ணா. ஸோ நான் ஒர்க் பண்ண படத்தில் எல்லா படத்துலையும் ஜிப்ரான் அண்ணா கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ரணசிங்கம் அந்த மாதிரி படங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ட்ராவல் ஆகிறது கூடிய காரணங்கள் என்னென்னா, ஸோ அவர் ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ண முடியும், பேச முடியும், ஓட் வாங்க முடியுன்ற நம்பிக்கை தான் அடுத்து வந்து பேசும் பொருளாக மாற்றிச்சு. ஸோ அவர் கூட அடுத்தடுத்து பயணிக்கணும்னு நினைக்கிறேன்னா தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. பீட்டர் கெயின் மாஸ்டர், அவர் கூட எங்கள் ஆஃபீஸில் இருந்ததை விட அவர் வீட்டில் இருந்தது தான் அதிக நாட்கள் இருக்கும்னு நினைக்கிறேன்னா. அவர் எல்லா படங்கள் எல்லா ஜாம்பான்கள் கூடயும் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் கூட ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதையும் தாண்டி பெரிய பயம் கூட இருந்தது, பொறுப்பும் இருந்தது. அவர் கூட ஒர்க் பண்ணுறோம். ஸோ அவர் கூட எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படியெல்லாம் இருக்கணுன்றதை அவரை பார்த்து மேனேஜராக ஒர்க் பண்ணும்போது தெரியல. ஆஸ் அ ப்ரொடியூசராக அவர் கூட ஒர்க் பண்ணும்போது
அவர் கேட்டதெல்லாம் கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு கேட்டதெல்லாம் கொடுத்ததுக்கான காரணங்கள் என்னென்னா, அவர் இந்த படத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போய் நிப்பாட்டிட்டாரு. தேங்க்யூ ஸோ மச் பீட்டகன் மாஸ்டர். அடுத்தது விஸ்வானா. அவரோட விஷுவல்ஸ் என்னென்னா, எனக்கு ஃபஸ்ட்டு படம், எடிட்டர் சாருக்கு ஃபஸ்ட்டு படம், ஹீரோ சாருக்கு ஃபஸ்ட்டு படம், டைரக்டர் சாருக்கு ஃபஸ்ட்டு படம், எல்லாத்தோட ஃபஸ்ட் படமும் இதுதான். ஸோ எல்லாரும் போய் இந்த படத்தை கொண்டு போய் சேர்ப்பீங்க நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். இதில் முகமது யாசின்னு ஒருத்தர் இருக்கார். நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. இன்ஸ்டாகிராமில் திடீர்னு ட்ரெண்ட் ஆனார். அவர் காது கேட்காது. அவர் வந்து 200 எல்லாத்துலேயும் கோல்டு மெடல். அவருக்கு இது வரைக்கும் அங்கீகாரம் கிடையலை. இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இது மாதிரி இன்னும் 1000 பேர் இருக்காங்க. என்னால் முடிஞ்சது இந்த ஒரு 3 பேருக்கு தான் என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேன். ஆனால் மீதி பேருக்கெல்லாம் என்னால் பண்ண முடியாது. இந்த படத்தை ஜெயிக்க வச்சிங்கன்னா, இந்த படத்தை தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டாடிச்சுன்னா இது மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த படம் ஒன் அண்ட் ஒன்லி இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு சமர்ப்பணம். இதில் காசுன்றதுக்கு அப்பாற்பட்டு இவங்களுக்கான எடுத்த படம் இது. இதை கொண்டு போகிறது, இதை கேள்வி கேட்குற இடத்துல நீங்கள் இருக்கீங்க. இதை நீங்கள் தான் கேள்வி கேட்கணும். தேங்க்ஸ். முகமது அவர் ஒரு சில என் பேர் முகமது யாசின். நான் ஈரோட்டிலேருந்து வரேன். நான் வந்து என்னோடய ஸ்போர்ட்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷமாக ஸ்போர்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அந்த 15 வருஷத்தில் பார்த்தீங்கன்னாங்களே, நான் சில மீட்டுக்கெலாம் போவேன். நேஷ்னல் ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட்லாம் போவேன். அதில் எல்லா மீட்டும் போய் அட்டன் பண்ணிக்கிறேன், மெடல் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா அதில் சில பேரண்ட்ஸில் வருவாங்க, என்னை மாதிரி காது கேட்காதவங்க, அது மாதிரி பேரண்ட் நிறைய பேர் வருவாங்க. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, ஏங்க நீங்கள் நல்லா ஓடுறீங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, இந்தியா லெவலில் ஓடிக்கிறீங்க, ஸோ நீங்களும் எங்கள் குழந்தைங்களுக்கு இது ட்ரைனிங் கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்டாங்க. நானும் சொன்னேன் இல்லைங்க அப்படின்னு. ஏன் கேட்டேங்க. அது நான் ஏன் இல்லைன்னு சொன்னேன்னா, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் அந்த குழந்தைங்க தப்பாக பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு நான் இது வரைக்கும் கைடு பண்ணுறதில்ல. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இந்த மாற்றுத்திறனாளிகளாக சிறப்பாக விளையாடுறாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்னா, சரியான கைடு கிடைக்கல, அண்டு சரியான க்ரௌண்டு கிடைக்கல, இன்னொன்று ப்ராப்பராக கோர்ஸ் கிடைக்கல. கோர்ஸ் இவங்களாம் கிடைச்சா கண்டிப்பாக இவங்களாம் நிச்சயமாக மெடல் பண்ணுவாங்க. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் என்னோட ஒரு கோரிக்கை என்னென்னா, தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தாலுக்கா இருக்கும், தாலுக்காவில் ஒரு க்ரௌண்டு ஒரு ப்ராப்பராக கோர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்தியாவில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நிச்சயமாக ஒலிம்பிக் கோல்டு மெடல் பண்ணுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இயற்கையாகவே எல்லா பசங்க சிறப்பாக, பொண்ணுங்க பசங்க சிறப்பாக நல்லா ஓடுறாங்க. ஸோ நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்களுக்கு ஏதோ பண்ணலான்னு பார்த்தா சரி அவங்களுக்கு ஏதோ கிடைக்கணும் என்னோட கோரிக்கை. ஸோ அதனால் தேங்க்யூ. இந்த படத்தில் வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாவை ஃபஸ்ட் டைம் நான் சம்பாரித்து ஃபஸ்ட் டைம் எங்கள் அம்மாவுக்கு சேரீ வாங்கி கொடுத்துருக்கேன். அது ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது. எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் என் வீட்டில் என் பேரண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு போனேன். இந்த அளவுக்கு பண்ணியிருக்கடா, நல்லா சூப்பராக பண்ணுறா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி எல்லாருமே எழுதாங்க. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு டைரக்டர் சாருக்கு, எல்லாருக்கும் பிரசாந்த் அண்ணன் சாருக்கு, சார் கூட ரொம்ப கூட அவர் கூட நான் பண்ணதுக்கு அத்லெட்டிக்ஸ் சார் கூட ஓடின என்ன சொல்கிறதுன்னு தெரியல சார். ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜில் பேசுகிறேன். ஆக்சுவலாக இதில் வந்து இதுக்கு வெக்கப்படணும். அவன் ஃபஸ்ட்டு அவங்க அம்மாவுக்கு புடவை வாங்கி கொடுத்தான்னா அது சினிமாவில் சம்பாரித்து வாங்கி கொடுத்துருக்கான். அப்படி இருந்துடக்கூடாது. அவன் ஸ்போர்ட்ஸில் சம்பாரித்து வாங்கி கொடுத்தான். இதுவே இந்த படத்துக்கு எக்ஸாம்பிள். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் சார் கூட இந்த படத்தில் நடித்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம், என் பேர் வந்து மோகன்லக்ஷ்மி. நாங்கள் சென்னை தான். நான் வந்து ஒரு 9 இயர்ஸாக நான் வந்து ஒரு கராத்தே அத்லெட். கண்டினியூஸாக ஸ்டேட்டு நேஷ்னல்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இங்கே இருக்க எல்லாருமே பண்ணுறாங்க. இப்போது கராத்தே வந்து இங்கே தமிழ்நாட்டில் நாங்கள் ஒழுங்காக இன்னும் ரெகக்னைஸ் ஆகலை. மற்ற ஸ்டேட்டில் எல்லாமே நேஷ்னல் ஸ்டேட் பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும், ஃபண்டாக இருக்கட்டும், இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. எங்களுக்கு வந்து இன்னும் ரெகக்னைஸ் ஆகலை. எங்களோட மெயினான ரெக்வெஸ்ட் என்னென்னா, கராத்தே வந்து இங்கே தமிழ்நாட்டில் சிஎம் ட்ராஃபியில் எங்களை ரெகக்னைஸ் பண்ணி கராத்தே கேம் இன்க்ளூட் பண்ணணும். அதுதான் எங்களோட ரெக்வெஸ்ட். இப்போ சிஎம் ட்ராஃபியில் கராத்தே இன்க்ளூட் ஆச்சுன்னா நாங்கள் இப்போது படுற கஷ்டம்
எங்களுக்கு ஃபண்டு, கவர்மெண்ட் ஜாப் இது எல்லாமே எங்களுக்கு கிடைக்கும். எங்களால் அகாடமிக்ஸும் பார்க்க முடியும், ஸ்போர்ட்டும் தமிழ்நாடு வந்து ரெப்ரசன்ட் பண்ணி இன்னும் எங்களால் பெரிய லெவலில் ப்ளேஸ் பண்ண முடியும். நேஷ்னலாக இருக்கட்டும், ஸ்டேட்டாக இருக்கட்டும். ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கும் இந்த ரெக்வெஸ்ட் வந்து நாங்கள் வைக்கிறோம். சிஎம் ட்ராஃபியில் வந்து கராத்தேவை இன்க்ளூட் பண்ணணும்னு. பண்ணால் இங்கே இருக்க கராத்தே அத்லெட் எல்லாருக்குமே ரொம்ப உதவியாக இருக்கும். எல்லாருமே நிறைய சுச்சுவேஷனில் எங்களால் ஃபண்ட் இல்லாமல், ட்ரெயின் டிக்கெட் கிடைக்காம, ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்காம, நிறைய இடத்துல தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணி எங்களால் ப்ளே பண்ண முடியாமல் இருந்திருக்கு. இது எல்லாமே இல்லாமல் எங்களால் ஸ்போர்ட்டில் ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணி விளையாடுறதுக்கு இது எல்லாமே எங்களுக்கு கிடைக்கணும். அவ்வளோதான். தேங்க்யூ. ஆக்சுவலாக கராட்டே கோச் என்னை பார்த்துக்கோங்க, எனக்கு 41 இயர்ஸ் ஆகுது. இப்போ சாயில் ஏசியன் கேம்ஸ் ஜப்பானில் நடக்கிறதுக்கு சாயில் நானும் ஒரு ஆள் செலக்ட் ஆகிருக்கேன். டாப் 4ல் இந்தியாவிலேருந்து டாப் 4ல் நானும் ஒரு ஆள். இப்போது 41 இயர்ஸில் அங்கீகாரம் கிடைக்காம. இது இப்போது பாரதி, மலர் எல்லாமே இங்கே வாங்க. பாரதி ஆக்சுவலாக இவங்கெல்லாம் வந்து மை கேர்ள் பாய் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக கேர்ள் தான், ஃபீமேல் தான் இவங்களாம். இப்போ இவங்க பாரதி வந்து ஏசியன் லெவலில் 7th பொசிஷனில் இருக்காங்க. இப்போ சைனாவில் நடந்த மேட்ச்சில் 7th பொசிஷன் இந்தியாவுக்காக விளையாடி, மலர் வந்து ஏசியனில் 5th பொசிஷனில் இருக்காங்க. சைனாவில் நடந்த மேட்ச்சு 2025ல். இப்போ 26க்கு அடுத்த இது போயிட்டு இருக்கு. இப்போ இவங்க 5th பொசிஷன்லேருந்து கோல்டு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஆக்சுவலாக நான் வந்து 5th பொசிஷனில் வந்திருக்காங்க. எல்லாம் ஓன் காசு, பேரண்ட்ஸ் அவங்க இருக்காங்க, எல்லாம் அவங்க காசு தான். இதே கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்துச்சுன்னா இப்போ இவங்க கோல்டு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? நான் உங்களுக்கு கேட்குறேன். 5th ஃபஸ்ட்டு வரதுக்கு பக்கத்தில் தானே. அப்போ ஆனால் நாங்கள் ஓனாக ரெடி பண்ணி கொண்டு போதும், எல்லாமே ஓன் காசு. அப்போ ஒரு ஸ்டேஜில் பேரண்ட்ஸும் பட்ஜெட் இல்லாமல் அனுப்ப மாட்டேன்றாங்க, ப்ராக்டிஸ் அனுப்ப மாட்டேறாங்க. அப்போ என்ன ஆகிடுதுன்னா, சரி பண்ணலாமா வேணாமான்ற ஒரு ஸ்டேஜில் பேரண்ட்ஸே சார் ஸ்கூலில் சப்போர்ட் இல்லை, கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லை, தாம்பரம் தான்னா கராத்தே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க பேரண்ட்ஸ். இப்போ நான் எப்படி ரெடி பண்ண முடியும்? நான் என்ன சொல்கிறேன்னா, சாயில் ஆக்சுவலாக ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் டாப் 4ல் ஏசியன் கேம்ஸுக்கு செலெக்ஷன் வச்சு நேஷனல் ஸ்குவாடில் இருக்கேன். நான் டாப் 4ல் இருக்கேன். அப்போ ஏசியன் கேம்ஸுக்கு அடுத்த ஜென்ரேஷனை நாங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னா சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியல. எல்லாமே ஓன் காசாக பட்ஜெட்டுக்கு அப்புறம் அவங்களால எல்லாமே பெரிய பெரிய ஆள்லாம் கிடையாது, எல்லாமே மிடில் கிளாஸு லோ கிளாஸ் ஃபேமிலி தான் கராட்டே பண்ணுறாங்க. அப்போ ரெடி பண்ணணும்னா கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இன்டர்நேஷ்னலில் போய் மெடல் அடிக்கவே முடியாது. அந்த க்ரௌடு, அந்த அட்மாஸ்பியர் எல்லாத்தையும் இவங்களாம் டிஸ்ட்ரிக்ட் கோல்டு அடித்து, ஸ்டேட் கோல்டு அடித்து, நேஷனல்ஸில் கோல்டு அடித்து அப்பவும் போனவங்க. ஆனாலும் ரெகக்னேஷன் தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி, மற்ற எல்லா ஸ்டேட்லேயுமே இது எல்லாமே கிடைக்குது. எல்லா கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க. நாங்கள் நேஷனல்ஸ் போவோம், தமிழ்நாட்டிலேருந்து எல்லா நேஷனல் பிளேயர்ஸும் வருவாங்க. அவங்ககிட்டே பேசும்போது நாங்கள் வந்தது எல்லாமே ஓன் கவர்மெண்ட் ஃபண்டு, அவங்க சப்போர்ட் பண்ணி வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க நேஷனல்ஸ் வரும்போது இவங்க ஓன் ஃபண்டாக இருக்கும். அப்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பண்ண முடியல எங்களால். நான் ஆக்சுவலாக வந்து வாலண்டரியாக வந்தேன், எப்படியோ இதுதான் ரீசன். கொஞ்சம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஏசியன் கேம்ஸில் இருக்குது, கராட்டே வந்து ஏசியன் கேம்ஸில் இருக்குது, நேஷ்னல் கேம்ஸ், நேஷ்னல் யூனிவர்சிட்டி கேம்ஸில் இருக்குது, ஸ்கூல் கேம்ஸில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் வந்து தமிழ்நாட்டில் வந்து சிஎம் ட்ராஃபியில் கூட எங்களுக்கு கிடையாது. அப்போ நாங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட என்ன பேசுறது? இது ஆக்சுவலாக சார் திடீர்னு ஒரு பேட்டியை கூப்பிட்டு திடீர்னு கூப்பிட்டாங்களா, கைக்கெல்லாம் வருது எனக்கு ஃபஸ்ட் டைம் பேசி. ஆனால் சொல்லணும்னு தோணுது. ஆனால் கொஞ்சம் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். அடுத்து கராட்டே வந்து இன்டர்நேஷ்னல் கேம், ஒலிம்பிக் கேம்ஸ். இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஒலிம்பிக்கில் மெடல் அடிக்கணும் அதெல்லாம், அப்போ நாங்கள் எப்படி அடிக்க முடியும்? ஓன் காசில் போய் அடிக்க முடியும்? நாங்கள் எவ்வளோ இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. இப்போ இவங்க வந்து 4 டைம் இந்தியாவுக்காக விளையாடிருக்காங்க. சவுத் ஏஷியனில் கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. பூட்டானில் ஏசியனில் பிலிப்பைன்ஸில் டாப் 7, 8 அந்த பொசிஷனில் வந்தாங்க. இப்போ லாஸ்ட் இயர் நேஷனல்ஸ் மறுபடியும் ஸ்ரீலங்காவில் கோல்டு அடித்தாங்க. சவுத் ஏஷியனில் போய் 7th பொசிஷன் வந்தாங்க. இப்போது ஃபஸ்ட் டைமாக நேஷனல் செலக்ட் ஆனாங்க. லாஸ்ட் இயர் சவுத் ஏஷியனில் கோல்டு அடித்தாங்க ஸ்ரீலங்காவில். அப்போ சைனாவில் நடந்த மேட்ச்சில் ஏசியனில் 5th பொசிஷன், ஜஸ்ட் மெடல் மிஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு. மெடல் ஃபஸ்ட்டு இருந்தால் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு மெடல் நாங்களாக இருந்திருப்போம் ஏசியன் இன்டர்நேஷ்னலில். ஆனால் மிஸ் ஆகிடுச்சு. அடுத்த டைம் அனுப்புங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் எல்லாம் கடவுளை வேண்டிக்கிறாங்க. இந்த நேஷனல் செலெக்ஷனை கடவுளை வேண்டிக்கிறாங்க, என் பொண்ணு செலக்ட் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு. உண்மையாக சொல்கிறேன், கடவுளை வேண்டிக்கிறாங்க. அவங்க இப்போ நேஷனல்ஸில் பிரான்ஸ் மெடல் கடவுளை வேண்டிக்கிறாங்க. ஏன்னா ஐயோ மறுபடியும் எங்களுக்கு பட்ஜெட் இல்லை, செலக்ட் ஆகிட்டா கண்டிப்பாக அனுப்பணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பேரண்ட்ஸ் கிட்ட. கொஞ்சம் அப்போ காசு இல்லை. எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல். என்ன ஸ்கூலில் படிக்கிறீங்க? சென்னை கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சைதாப்பேட். இப்போ முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லா படிக்கிறாங்க.
டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி. பாருங்க ஹீரோ சாருக்கும் அந்த இந்த படத்துக்கும் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் பாரதிக்கெலாம் அப்படியே ஷூட் ஆகுது. நான் இன்னும் மூவி பார்க்கல. நாங்கள் நேற்று தான் போபால் போயிட்டு வந்தோம், சாக்கோப்டரில் வந்தோம். இன்றைக்கி கண்டிப்பாக மூவி பார்த்துருவோம். ஆனால் வந்து கொஞ்சம் எல்லாமே சேர்ந்து கராத்தேக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நாங்களும் இருக்கோம், எங்களுக்கும் அந்த கிரிக்கெட்டை தவிர நம்ம இதுவில் ஸ்போர்ட்ஸே டெவலப் ஆக மாட்டோம். எங்கள் ஃபீல்ட் இப்போ சான்ஸ் கிடச்சிச்சு, நான் பேசிடுறேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு தெரியாது எனக்கு. ஆனால் சிஎம் ட்ராஃபி இதெல்லாம் கிடச்சிச்சின்னா கொஞ்சம் எங்களாலையும் இன்டர்நேஷ்னல் லெவலில் பசங்களை ரெடி பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் தி சப்போர்ட்டிங். மைக் சார், மைக்கில் பேசுங்க சார். முன்னாடி உதயநிதி ஸ்டாலினும் சரி, சரிங்க சார், இப்போ இருக்கிற ஆதவ அர்ஜுனாவும் சரி, சரிங்க சார், விளையாட்டு வந்து விவசாயத்தை தாண்டி நான் முக்கியத்துவம் கொடுப்பேன்னு இப்போ ஆதவ அர்ஜுனா சொல்லி அது சர்ச்சையாச்சு. இப்போ இது எல்லாமே ஸ்டண்ட் தானா சார்? எல்லாமே பண்றாங்க சார். எங்க கேமுக்கு பண்ணல தான் நாங்கள் சொன்னோம். விளையாட்டுல ஏன்னா இவரு சொன்னப்பே அந்த வருத்தம் தெரிஞ்சது. இப்போ இந்த கவர்மெண்ட்டை பற்றி சொன்னது நம்மளுக்கு டைம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க எல்லாம் ரொம்ப நாளாக மீட் பண்ணதுக்கே ட்ரை பண்ணுறாங்க, அதுவே மீட்டிங் நடக்கல. அவங்களுக்கு வேறு ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ என்னவோ நம்மளுக்கு தெரியாது. இப்போ அதுக்குள்ளேயே நம்ம அதுக்கு ஒரு சொல்யூஷன் வரக்கூடாது. இப்போ கடந்த 2 ஆட்சியை சொன்னீங்கன்னா கரெக்டு, ஏன்னா ரிசல்ட் இல்லை சார். என்ன பார்த்துக்கோங்க, 41 years ஆகுது, அப்போ சப்போர்ட் இல்லைன்னு தானே சார் அர்த்தம். உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிள் அவங்க போகிற டிக்கெட் நான் படத்தில் சொல்கிறேன். நான் போகிற டிக்கெட்டு, ஃப்ளைட் டிக்கெட்டாவது, ட்ரெயின் டிக்கெட்டாவது எல்லாம் சொந்த காசு. குடிக்கிற தண்ணி கூட எந்து தான். அதுதான் உண்மையானது. நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் டைரக்டர்ஸ் எழுதின ஒவ்வொரு வசனமும் அவங்கேருந்து எடுத்தது தான். இல்லை, விளையாட்டுத்துறையே இவங்க விளையாட்டாக தான் ஆமாம் 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 அப்படிதான் இருக்குது. ஆமாம். அதாவது உங்களுக்கே இந்த மாதிரி ஒரு படத்துக்கே அங்கீகாரம், நாங்கள் இவ்வளோ விமர்சனம் பண்ணியும் அங்கீகாரம் கிடைக்கல. இந்த படத்துக்கு ரசிகர்கள்ட்ட எப்படி அங்கீகாரம் கிடைக்கும்? அதான் சொல்கிறேன், இந்த படம் ஜெயிச்சதுன்னா விளையாட்டு வீரர்கள் ஜெயிப்பாங்க. இந்த படம் தோத்துச்சுன்னா விளையாட்டு வீரர்கள் என்றைக்குமே ஜெயிக்க முடியாது. அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, ரொம்ப சிம்பிள்ண்ணே. நான் இன்டர்வியூவில் சொன்னது தானே, இந்த கதையில் நான் பேசியிருக்கிறது நான் ரிசர்ச் பண்ணதில் ரொம்ப குறைஞ்ச சதவீதம், ஒரு 10% தான் நான் பேசியிருக்கிறேன். இவங்க எனக்கு தெரியாது இங்கே வருவாங்கன்னு. ஆக்சுவலாக என் படம் பார்த்துட்டு இன்றைக்கி உங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு 13 பேர் ரெடியாக இருந்தாங்க. அதை நம்ம எதாவது சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஒன்றும் இல்லைண்ணே, ரொம்ப சிம்பிள்ண்ணே. பத்திரிகைக்கு இருக்கிற அளவற்ற சுதந்திரம் வந்து என்ன வேணாலும் நிகழ்த்தும்னு நம்புறவனா. நான் கொஞ்ச நாள் மீடியாவில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற கிரவுண்டு வாசலில் சும்மா ஒரு பாக்ஸ் வைங்கண்ணே. ஏன்னா எந்த பிளேயரும் நேரடியாகவும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்க ஸ்போர்ட்டில் இருக்கும்போது சொல்ல முடியாது. ஒரு பாக்ஸ் ஒன்று வைங்கண்ணே. அந்த பாக்ஸில் என்ன விழுவுதுன்னு மட்டும் நம்ம பார்த்து நம்ம பேசினாலே போதும். என்னென்னா இங்கே வந்து பிரச்சனையே என்னென்னா, இது வந்து தொட்டோம்னா ரொம்ப பெருசாக மாறும். பட்ஜெட்டில் ஆரம்பிக்கணும். அது பட்ஜெட்டில் ஆரம்பித்து அரசும் அதிகாரிகளும் அக்கறைப்படுறதுல வந்து நிற்கணும். அது இங்கே விளையாட்டு இதில் வந்து அந்த பாதிக்கப்பட்ட அபியூஸ் பண்ணப்பட்ட பொண்ணு ஒருத்தி, சத்யா ஒருத்தி பேசுவாள்ல இங்கே, ஏன்னா இங்கே விளையாட்டோட மதிப்பே தெரியாது அப்படிங்கிறது தான் அப்படின்னு. அதை தான் ஹீரோ பேசுவார். அப்போ இழுத்து மூடுங்க அப்படின்னு. அது சரியான ஆர்கியூமெண்ட்டானு எனக்கு தெரியாதுண்ணே. நீங்கள் இந்த கதையை எழுதி முடிக்கும்போது எனக்கு வேறு என்ன எழுதுறதுன்னே தெரில. நீங்கள் கராத்தேயில் வெறும் 5 பேருடைய பிரச்சனை இதுவாக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இருக்கிற ஒரு 40-50 ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் மட்டுமே ஒரு 33 to 36 இருக்குது. ஒட்டு மொத்தமாக ஒரு 50 to 55 கேம்ஸ் இருக்குது. நீங்கள் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் எடுத்தீங்க அப்படின்னா, அதான் இந்த கதையை எழுதி முடிக்குமே எனக்கு ஒன்று தோணுச்சுண்ணே. ஒருவேளை எனக்கு எல்லா விதமான சக்தியும் இருந்தால் அரசு மேலேயே வழக்கு தொடுத்து நான் ரெடியாக இருப்பேன். ஏன்னா அப்படி இருக்குதுங்க பிரச்சனை. நம்ம பிரச்சனையை பேசாமல் நம்ம சும்மா கடந்து போகவும் முடியாதுண்ணே. என்னன்னா நீங்கள் ஒரு 20 வருஷத்தை ஒரு விளையாட்டு வீரன் வந்து ஒப்பு கொடுக்குறான் அந்த நாட்டுக்காக. அவன் அடிக்கிற கோல்டு பேரில் இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் எழுதுறீங்க. ஆனால் அவனுக்கு என்ன பண்ணுறோம்? எதுவுமே நம்ம பண்ணுறதில்லை. இது வந்து என்னன்னா, இது காலங்காலமாக புறையோடி கிடக்குது. இது நான் உலகத்திலே வஞ்சிக்கப்பட்ட இனம்னா உதவி இயக்குனர்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த கதைக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. அது ரொம்ப குறைந்த சதவீதமாக அந்த செய்கிறதுக்குள்ளே நிறைய ஊழலும் நிறைய ஒரு உள்ளடி வேலைகளும் நடக்கிறதுனால அது போய் பெருசாக சேர்றதே இல்லை. இந்த விளையாட்டுக்கு ஒப்பு கொடுத்தவங்களுக்கு திரும்பி பார்த்தா லைஃப் இல்லை, வேற எங்கே போவாங்க? எல்லாரும் கதை கேட்க முடியும், ஆனால் எங்கே போய் இருப்பாங்க? அந்த கேள்வி பெருசாக இருக்குது. அதுதான் அந்த ஆதங்கம் தான் அந்த கதைன்னு நான் சொன்னது.